நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசி நட்சத்திரங்களில் மட்டும் ஒருவருடைய குணங்கள் என்பது இல்லை. நீங்கள் பிறந்திருக்கும் கிழமை, நீங்கள் பிறந்த மாதம் என்று ஒவ்வொன்றிலும் உங்களுடைய குணங்கள் என்பது வெளிப்படும். அந்த வகையில் இன்றைக்கு ஆணி மாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழ் மாதங்களில் மூன்றாவதாக வருவது ஆணி மாதமாகும். ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த புத்திசாலிகள், மேலும் மிகுந்த பொறுமைசாலிகள். இவர்கள் சிறந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள். இவர்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் அதிகம் இருக்கும். வாழ்வில் முன்னேற வேண்டும் என்னும் வேகம் கொண்டவர்கள். ஆணி மாதத்தில் பிறந்த நீங்கள் எப்படியும் பிரபலமான நிலையை அடைந்து விடுவீங்க. சற்று முன்கோபம் இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதால் உங்களுக்கு விரோதிகள் அதிகம் இருக்க மாட்டார்கள். கோபமோ சந்தோஷமோ உடனே வெளிப்படுத்தி விடுவீங்க. சில நேரங்களில் பார்ப்பதற்கு பலாப்பழம் போல் கடினமாக காணப்பட்டாலும் பலாச்சுளைகளைப் போல இனிமையானவர்கள். உங்களை நம்பியவர்களை எந்த காலத்திலும் கைவிட மாட்டீர்கள். தெரியாத விஷயத்தை கூட தெரிந்து கொண்டு பேசுவீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வீர்கள். அதே நேரம் சற்று சுயநலத்துடனும் நடந்து கொள்வீர்கள். மிகுந்த அறிவுத்திறன் இருக்கும். எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்தே காட்டுவீர்கள். உங்கள் திறமையின் மீது உங்களுக்கே சற்று கர்வம் இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் பொய் சொன்னாலும் கூட அது மற்றவர்களின் நன்மைக்காகவே இருக்கும். அதே போல ஒருவர் சொல்லும் விஷயத்தை உடனே கிரகித்துக் கொள்வீங்க. படிக்கும் காலத்திலும் கூட ஆசிரியர்கள் வகுப்பில் நடத்தும் பாடங்களை உடனே புரிந்து கொண்டு கிரகித்துக் கொள்வீர்கள். எனவே மற்றவர்களைப் போல் கஷ்டப்பட்டு படிக்க மாட்டீர்கள். கடைசி நேரத்தில்தான் பாடங்களை ஒருமுறை புரட்டி பார்ப்பீர்கள். ஆனால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று விடுவீர்கள். கற்பனை வளம் அதிகம் இருக்கும். வாழ்க்கை துணையை அதிகம் நேசிப்பீர்கள். வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள். இளம் பருவத்திலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்று இருப்பீர்கள். உறவினர்களையும் நண்பர்களையும் அன்புடன் உபசரிப்பீர்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டு இருப்பீர்கள். பல திருத்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பீங்க. எதிலும் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் விரும்புவீங்க. புதிதாக பார்ப்பவர்களிடம் கூட பல காலம் பழகியவரைப் போல் எளிதில் நட்பு கொண்டு விடுவீர்கள். வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற ரீதியில் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசுவீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் தலைமை பொறுப்பில் வரக்கூடிய அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கின்றது. சிலர் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக விளங்குவீர்கள். தன் வயதில் இருப்பவர்களை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களின் நட்பையே அதிகம் பெற்று இருப்பீர்கள். உறுதியான தெய்வ நம்பிக்கை கொண்டு இருப்பீர்கள். சிறந்த பேச்சாளராக விளங்குவீர்கள். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையை மிகவும் நேசிப்பீர்கள். வயதானாலும் குழந்தைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். கஷ்டமாக இருக்கும் பொழுது மிகவும் பொறுமையாக இருப்பீர்கள். இந்த கஷ்டத்தில் இருந்து எப்படி வெளியே வரலாம் என்று சரியான திட்டம் போடுவீர்கள். சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் விதிகளை மீற மாட்டீர்கள். சிறு வயதில் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பெரும்பாலும் தனிமையில் இருப்பதையே விரும்புவீர்கள். அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்களுடன் பழகிவிட மாட்டீர்கள். பேசுவதில் பொறுமையை கடைபிடிப்பீர்கள். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் பெரியதாக பொருட்படுத்த மாட்டீர்கள். விளையாட்டுகளில் ஆர்வமும் தான் சார்ந்திருக்கும் அணியின் வெற்றிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டு இருப்பீர்கள். பேசும்பொழுது சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு படபடப்பாக பேசி மற்றவர்களின் மன வருத்தத்துக்கு ஆளாக்குவீர்கள். பேசும்பொழுது கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை அதிகம் சந்திப்பீர்கள். நம்பிக்கை துரோகிகளால் மன வருத்தம் அடைவீர்கள். சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களை அதிகம் சந்தித்திருப்பீர்கள் என்பதால் பண்பட்ட மனம் கொண்டவராக இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை இழிவாக பேசினால் தக்க முறையில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவீர்கள். தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அனுகிரகத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணமும் கொண்டு இருப்பீர்கள். சித்தர்கள், ஆன்மீக அறிஞர்கள் போன்றவர்களை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டு இருப்பீர்கள். உடன் பிறந்த சகோதரர்களை விட சகோதரிகளே அதிகம் உதவி செய்வார்கள். அதே போல சிலர் மூலிகைகள் பற்றி அறிந்து கொள்வதிலும் மூலிகைகளை தேடி அலைவதிலும் அலாதி பிரியம் கொண்டு இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்கள் மனதிலுள்ளதை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அழுத்தமான ஆளாக இருப்பீர்கள்.
இறைவன் உங்களுக்கு என்னதான் கஷ்டங்களை கொடுத்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுப்பார். உங்கள் கண் முன்னாடி ஏதாவது அநியாயம் நடக்கின்றது என்றால் உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அடக்கி ஒடுக்க பார்ப்பீர்கள். மக்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டு இருப்பீர்கள். விவாதங்களில் எப்பொழுதும் நீங்களே வெற்றி பெறுவீர்கள். அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வகிக்கும் ஆற்றலை பெற்று இருப்பீர்கள். உயர்ந்த பதவி வகித்தாலும் தவறான வழிக்கு சென்று பொருள் சேர்க்க விரும்ப மாட்டீர்கள். பெற்றோரிடமும் பிள்ளைகளிடமும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு இருப்பீர்கள். பிள்ளைகள் தவறான வழிக்கு செல்ல அனுமதிக்க மாட்டீர்கள். சமைத்த உணவை விட இயற்கை உணவில் பிரியம் கொண்டு இருப்பீர்கள். மற்றவர்களை பேச்சிலேயே மயக்கிவிடும் திறமையும் உண்டு. ஞாபக சக்தி அதிகம் கொண்ட இவர்கள் அடிக்கடி தாம் எடுக்கும் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பர். அதே நேரத்தில் சந்தேகப்படும் குணமும் இருக்கும். இவர்களின் மனம் ஒரு நிலையாகவும் இருக்காது. இவர்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் புத்தி கூர்மை உடையவர்கள். இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் தீர்க்க ஆயுளுடன் வாழ்வார்கள். இந்த மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தான் பெரிய தொழிலதிபராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களே தவிர சிறு சிறு தொழில்களை செய்வதற்கு தயங்குவார்கள். இவர்களிடம் பேச்சு திறமை அதிகம் இருக்கும். இவர்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அதை அப்படியே விட்டுவிட்டு மற்றொரு வேலையை செய்ய நினைத்து அதில் இறங்கி விடுவார்கள். அப்படி இல்லாமல் ஒரு வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலைக்கு செல்வது இவர்களுக்கு நல்லது. இவர்கள் தொழில் காரணமாகவோ கல்விக்காகவோ வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழல்கள் காரணமாகவோ வீட்டில் உள்ளவர்களை பிரிய வேண்டிய வந்தால் அதனால் ஏற்படும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லாதவர்கள். இவர்களுக்கு மூளைதான் மூலதனம். இந்த ஆற்றலை பயன்படுத்தி இவர்கள் பல தொழில் துறைகளில் ஈடுபட்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு. அப்படிப்பட்ட பொன்னான புதனில் செய்யப்படும் சில பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். நிதி நிலைமை மேம்பாட்டு செல்வம் சேர புதன்கிழமை அன்று பிராமணருக்கு பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். ஆனால் ராகு காலத்தில் தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் 1.5 கிலோகிராம் பச்சை பயிரை ஊற வைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து காலை அல்லது மாலை பசுவிற்கு உணவாக கொடுக்கவும். இதனால் உங்கள் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.